ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு அழகான இசை மாதிரி. ஆனா சில இடங்கள்ல அந்த இசையின் ஒளி மாறிடும். அங்க அவளின் எச்சரிக்கை தான் அவளை காப்பாற்றும் கவசமா இருக்கும். இன்று நம்ம பேச போறது இந்த 10 இடங்கள்ல பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இது பயம் கொடுக்கிற வீடியோ இல்லைங்க, உண்மை சொல்லி உங்களுக்கு வலிமை தர வீடியோ. இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பாட் சேனல். உங்களுடன் பேசுவது வாணி. நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய 10 இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுல முதலாவது இடம் வேலை பார்க்கும் இடம். வேலை பெண்ணின் சுயமரியாதையின் அடையாளம். ஆனா சில ஒர்க் பிளேஸ்ல ரெஸ்பெக்டை விட ரிஸ்க் தான் அதிகமா இருக்கு. நமக்கு தெரியும் சிலர் ஃப்ரெண்ட்லியா ஆக்ட் பண்றாங்கன்னு, ஆனா அந்த ஃப்ரெண்ட்லினஸ்க்கு அடியில இருக்கும் நோக்கம் வேறு ஒன்றா இருக்கும். ஒரு பார்வை, ஒரு கேஷுவல் டச், ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஜோக், இதெல்லாம் சாதாரணம்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது. உன் கம்ஃபர்ட் ஜோனை யாராவது கிராஸ் பண்ணினா அங்கேயே ஸ்டாப் சொல்லு. ஹெச்ஆருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தயங்காத. நம்ம சத்தமா பேசலன்னா அவங்க சைலண்டா அதிகாரம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்காக நீ பேசணும், உனக்காக நீ நிற்கணும். நீ நினைச்சுக்கோ, ரெஸ்பெக்ட் கேட்கக்கூடியது இல்ல, டிமாண்ட் பண்ணக்கூடியது. இரண்டாவது இடம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பயம், இரிட்டேஷன், கிரவுட் அதிகமா இருக்கும். சிலர் கிரவுடுன்னு எக்ஸ்கியூஸ் வச்சு இன்அப்ரோப்ரியேட் டச் பண்ணுவாங்க. அங்க சத்தமா சொல்லணும், டோன்ட் டச். அந்த ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு நியாயம் சொல்லும், தைரியம் தரும். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு கீச்செயின் வச்சிரு. கேமராவை ரெடியா வச்சுக்கோ. ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட் பண்ணு, அது ஒரு சைலண்ட் வெப்பன். ஒரு பெண் பயணிக்கிறா என்றா பயப்படுறவள் அல்ல, அவள் சோதனையை கடக்கும் போராளி. மூன்றாவது இடம் ஆன்லைன் வேர்ல்டு. இந்த டிஜிட்டல் ஆன்லைன் உலகம் ஒளி நிறைந்தது, ஆனா நிழல்களும் நிறைய இருக்கும். உங்க டிபி, உங்க போட்டோ, உங்க ஸ்டேட்டஸ், சிலருக்கு அது கியூரியாசிட்டி அல்ல, டார்கெட் பண்ணுவாங்க. பாஸ்வேர்டை எப்போதும் யாருக்கும் ஷேர் பண்ணாத. பிரைவேட் போட்டோ ஷேர் பண்ணாத. ஒரு அன்னோன் லிங்க் வந்தா கியூரியாசிட்டிக்காக கிளிக் பண்ணிடாத. இப்ப நம்ம டைம் லைன்ல ஃபேக் லவ், ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அதிகம். லவ்னு சொல்லி போட்டோ கேட்பது, ட்ரஸ்ட் மீன் சொல்லி ட்ராப் பண்ணுவது, இதெல்லாம் இப்போ காமன் ஸ்கேம் ஆகிடுச்சு. எச்சரிக்கை தான் ஆன்லைனோட சேஃப்டி. உன் பிரைவசி தான் உன் ஃபோர்ட்னஸ். ஸோ ஆன்லைன்ல முகம் தெரியாத நபர்களை நம்பாதே, அது நல்லதல்ல. நான்காவது இடம் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ். வெளி உலகம் ஆபத்தானது, ஆனா சில சமயம் ஆபத்து நம்ம வீட்டுக்குள்ள கூட வரும். சிலருக்கு ஃபேமிலி சர்க்கிள்ல அன்கம்ஃபர்டபிள் டச், கமெண்ட்ஸ், அன்வான்ட் க்ளோஸ்னஸ் இருக்கும். இது நார்மல் இல்லை. மாமா தான், அண்ணன் தான், ஃபேமிலி தான்னு இக்னோர் பண்ணிடாத. அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் உன்னிடம் வந்தா அது ரீசன்லெஸ் இல்லை, அதுக்கு அர்த்தம் இருக்கு. நீ அங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை இல்லாத நபர்களை கேள்வி கேட்க தயங்காத. பேரண்ட்ஸ்க்கு ஓப்பனா சொல்லு, உன் சைலன்ஸ் உன்னை பாதிக்கும், ஆனா உன் வாய்ஸ் யாரோ இன்னொருத்திய காப்பாத்தும். சில குடும்பங்கள்ல உன் தன்மானத்தையும் உன் கேரக்டரையும் அசஸ் பண்ணுவாங்க. அங்க நீ பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லை. நிதானத்துடன் மிகவும் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். ஐந்தாவது இடம் ஹாஸ்டல் அல்லது பிஜி ஸ்டே. வீட்டிலிருந்து வெளியே போற பெண், அவள் எதிர்கொள்ளும் உலகம் புதியது. ஆனா எல்லாரும் நல்லவங்க இல்ல. ஹாஸ்டல் சேஃப்டி என்பது ஒரு லக்ஸரி அல்ல, அது நெசசிட்டி. உன் ரூம் டோர் லாக் செக் பண்ணு. ரூம்க்கு செப்பரேட் டார்ச் லைட் வாங்கி வை. அன்னோன் விசிட்டர்ஸ் வந்தா டைரக்டா பேசாத. எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை எப்போதும் விசிபிளா வை. நம்பிக்கை இருக்கணும், ஆனா நம்பகத்தன்மை ஒவ்வொருவருக்கும் ஈக்குவல் இல்லை. நம் பேரண்ட்ஸ் இல்லாத இடத்துல நாமே நமக்கு பேரண்ட்ஸ் மாதிரி பாதுகாப்பா இருக்கணும். ஆறாவது இடம் ரோட்ஸ் அண்ட் பார்க்கிங் ஏரியாஸ். இரவு நேரம், வெறிச்சோடிய சாலை, மொபைல் லைட் மட்டும். அந்த மொத்த சைலன்ஸ்ல நம் சேஃப்டி தான் லவுடா இருக்கணும். உங்க டூ வீலர், சைக்கிள், கார் ஆல்வேஸ் பார்க் அண்டர் த லைட். வெளிச்சம் உள்ள இடத்துல மட்டும் உன் வாகனத்தை நிறுத்துங்க. மொபைல் இன் ஹேண்ட், கீஸ் ரெடி. மொபைல் எப்போதும் கையில இருக்கட்டும், சாவியும் கையிலேயே இருக்கட்டும். காருக்குள்ள போறதுக்கு முன் பேக் சீட் செக் பண்ணுங்க. நீ யாரை நம்பினாலும், ஆனா உன் சிக்ஸ்த் சென்ஸை எப்போதும் நம்பு. சேஃப்டி என்பது பயம் இல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை வளர்த்துக்கொள். ஏழாவது இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். லவ் என்றால் அழகு,
ஆனா சில நேரம் அந்த அழகுக்குள் டேஞ்சர்ஸ் கண்ட்ரோல் மறைந்திருக்கும். அவன் சொல்றான் உன் நம்பிக்கைக்கு ஒரு போட்டோ அனுப்பு, அவன் சொல்றான் நான் தான் உன் உலகம், நீ மற்றவர்களோட பேசாதன்னு. இவை காதல் அல்ல, இவை கண்ட்ரோல். ட்ரூ லவ் ப்ரொடெக்ட் யுவர் ஃப்ரீடம், நாட் கேப்சர்ஸ் இட். ரெஸ்பெக்ட் இல்லாத லவ் ரெட் ஃபிளாக், ட்ரஸ்ட் இல்லாத லவ் ட்ராப். உன் மனசு இது சரியில்லைன்னு சொல்லுதுன்னா அது உன்னை காப்பாத்துதுன்னு அர்த்தம். மனசு பிளஸ் அறிவு இரண்டையும் சேர்த்து யோசிச்சு கவனமா செயல்படு. 8வது இடம், பார்ட்டிஸ் அல்லது சோஷியல் கேதரிங்ஸ். ஃபன் நல்லது, ஆனா ஃபூலிஷ்னஸ் டேஞ்சரஸ். முட்டாள்தனம் ஆபத்தானது. பார்ட்டிக்கு போறது சரி, சேஃப்டி முக்கியம். ட்ரிங்க் ஓன்லி வாட் யூ ஓபன்ட். நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது நீங்க ஓபன் பண்றதா இருக்கட்டும், மற்றவர் ஓபன் பண்ணது வேண்டாம். ஆல்வேஸ் குரூப் செக். உங்களை சுற்றி உள்ளவர்களை எப்போதும் கவனிங்க. எக்ஸைட் ரூட் தெரிஞ்சு வை. புது இடங்களுக்கு செல்லும் போது வெளியே வரும் வழியை தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்பிக்கை இருக்கலாம், ஆனா பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. ரிமெம்பர், என்ஜாய் லைஃப் பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் சேஃப்டி. சில நொடிகள் கவனமா இருந்தா வாழ்க்கை மாறாது, ஆனா கேர்லெஸ்ஸா ஆனா வாழ்க்கையே மாறிடும். அடுத்து 9வது இடம், டெம்பிள்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ். ஆன்மீகம் நம்பிக்கை தரும் இடம், ஆனா சிலர் அந்த நம்பிக்கையையும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சிலர் அண்ணா சாமின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க, ஆனா ரெஸ்பெக்ட் இல்லாமல் பர்சனல் டச் பண்ணுவாங்க. அங்கே நோ சொல்லு. நீ நம்பிக்கை வைக்கிறது கடவுள் மேலதான், மனிதன் மேல அல்ல. பேகை எப்பவும் ஃப்ரண்ட்ல வை. வேல்யூபிள் திங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணு. சில்ட்ரன்ஸுக்கு டீச் பண்ணு. ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். யாரா இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸோட தான் பேசணும்னு. சேஃப்டியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றாக இருக்கணும். 10வது இடம், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ். டாக்டர் என்றால் நம்பிக்கை, ஆனா நம்பிக்கைக்கும் பவுண்டரி இருக்கு. பிசிக்கல் செக் போது ஆல்வேஸ் ஃபீமேல் ஸ்டாஃப் பிரசன்ட் இருக்கணும். கன்சர்ன் சொல்லி தான் டச் பண்ணணும். கார்டியன் இல்லாம பிரைவேட் கன்சல்டேஷன் அவாய்ட் பண்ணுங்க. சேஃப்டி என்பது மெடிக்கல் ரூல்ஸ்லேயே அடக்கம், அதை நம்ம உணரணும். நீ உன்னை பாதுகாக்கிறவளா மாறணும். இந்த உலகம் எல்லாத்துலயும் சிறந்த பெண்ணா இருக்கணும்னு இல்லை, ஆனா எச்சரிக்கையா இருக்கும் பெண்ணா இருந்தா போதும். பெண் பலவீனமானவள் அல்ல, ஆனா அவள் பாதுகாப்பு அவள் பொறுப்பு அல்ல, இது சமுதாயத்தின் கடமை. ஆனால் நீ உன்னை பாதுகாக்கும் முதல் படியை நீயேதான் எடுத்து வைக்கணும். ஏனென்றால் எச்சரிக்கை கொண்ட பெண் என்பது ஒரு உயிரல்ல, அது ஒரு சக்தி. எனவே இந்த 10 இடங்கள்ல பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும். தவறாம உங்க குடும்பத்துல உள்ள பெண்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற அவேர்னஸ் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.